C7 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சின்ன பசங்க இவங்க என்ன பண்ணிட போறாங்க? சோஷியல் மீடியால இருக்கிறது தான் இவங்களுடைய வேலை. போராட்டம் பண்ணி ரீல்ஸ் போடுறதுக்காக தான் போராட்டமே பண்றாங்க அப்படின்னு நீட்டுக்கு எதிராக போராடின மாணவர்கள் மேல நிறைய விமர்சனங்களை வச்சாங்க. ஆனா அவங்களுடைய போராட்டம் இப்ப வெற்றி பெற்றிருக்கு. அவங்க முன்வைத்த எல்லா கோரிக்கைகளுக்கும் இன்னைக்கு அரசாங்கம் செவி சாச்சிருக்கு. அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த போராட்டம் முடிவு பெற்றிருக்கு. இதற்கு பின்னாடி மாணவர்கள் கடந்து வந்த போராட்டம்ன்றது ஒரு வரியில சொல்லிட முடியாது. இந்த வெற்றி எதனால சாத்தியமானது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம். நீட் வினாத்தாள கசிவு மூலமா பல மாணவர்கள் அவங்களுடைய கனவை இழந்துட்டாங்க அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமா இருந்தது நம்ம நாட்டுல. இதை முன்னிறுத்தி தான் சிஜேபி சார்பா மாணவர்கள் தொடர் போராட்டத்துல ஈடுபட்டுட்டு வந்தாங்க. சோனம் வங்சு அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. இவங்க எல்லாருடைய பிரதான கோரிக்கையா என்ன இருந்தது அப்படின்னா, கல்வித்துறை அமைச்சரா இருந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்றதுதான். இதுதான் அவங்களுடைய பிரதான கோரிக்கை. அந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேறி இருக்கு. ஆரம்பத்துல அரசாங்கம் மாணவர்கள் என்ன பண்ணிட போறாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நாளுக்கு நாள் மாணவர்களுடைய பலம்ன்றது ரொம்ப அதிகமாச்சு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த ஒரு போராட்டம் வீரியம் தொடர்ந்தது. எல்லா இடங்களிலும் மாணவர்கள் அவங்களுடைய ஆதரவை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு போராட்டத்துக்கு எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் முதல் நடிகர் நடிகைகள் வரை எல்லாருமே அவங்களுடைய ஆதரவை கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் இந்த போராட்டம் தொடர்ந்துட்டு தான் இருந்தது. இது எல்லாத்துக்கான ஒரு முடிவு எப்பன்றத மாணவர்கள் சார்பா சொல்லியிருந்தது, எங்களுடைய கோரிக்கைகள் எப்ப நிறைவேறுமோ அப்ப நாங்க இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படின்றதான் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அது நடந்திருக்கு. மாணவர்களுடைய இந்த தொடர் போராட்டத்துடைய விளைவா கல்வித்துறை அமைச்சரா இருந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்காரு. ராஜினாமா செய்யறேன் அப்படின்ற கடிதத்தை அவருடைய சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டிருக்காரு. I am resigning from my post as education minister. It is for personal reasons. I thank everyone for the opportunity. அவருடைய அறிக்கையில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாடு முழுவதும் மாணவர்கள் போராடிட்டு வராங்க. இந்த ஒரு சூழல தேச விரோதிகள் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்த கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ஒரு வினாத்தாள் கசிவு ஏற்பட்டதுக்கு பிறகு மாணவர்களுடைய கனவு சிதைக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் மறுதேர்வும் நடத்தப்பட்டது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இருந்தாலும் மாணவர்களுடைய இந்த தொடர் போராட்டத்தை கருத்தில் கொண்டு நான் பதவி விலகிறேன் அப்படின்றத அவர் தெரிவிச்சிருக்காரு. அவருடைய இந்த ராஜினாமா கடிதத்தை பிரதமருக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இதற்கு பிறகு பேசிய சிஜேபி நிறுவனர் அபிஜித் தீப்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது மாணவர்களுடைய வெற்றி, மாணவர்களுடைய சக்தி என்ன அப்படின்றது இந்தியா முழுக்க தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த சமயம் வெறும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகினது மட்டும்தான் இருந்தது. இதுல எங்களுடைய ஒரு கோரிக்கை மட்டும்தான் நிறைவேறி இருக்கு. ஆனா எங்களுடைய இன்னும் 2 கோரிக்கை இருக்கு. அது என்ன அப்படின்னா, நீட் தேர்வால உயிரிழந்த மாணவர்களுக்கான இழப்பீடு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். அதே மாதிரி நீட் தேர்வு வெளிப்படையா நடக்கணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய பிரதான கோரிக்கையாகவும் இருந்தது. இந்த கோரிக்கையும் நிறைவேறினா மட்டும்தான் எங்களுடைய போராட்டத்தை கைவிடுவோம், கரப்பான் பூச்சிகளோடு வம்பு வச்சுக்காதீங்க அப்படின்றத அவருடைய பேச்சுல சொல்லியிருந்தாரு. இதோடைய விளைவா அவங்க வைத்த இன்னும் 2 கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு ஜேபி நட்டா அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு போராட்டம்ன்றது வெறும் சாதாரண ஒரு போராட்டம் கிடையாது. மாணவர்களுடைய சக்தி என்ன அப்படின்றத மறுபடியும் இந்தியா மட்டுமில்ல உலகம் எல்லாருமே அறியறதுக்கான ஒரு சூழலை இந்த ஒரு போராட்டம் ஏற்படுத்தி இருக்கு. இந்த ஒரு போராட்டத்துல மாணவர்கள் மேல ஒரு கடுமையான ஒரு தாக்குதலை காவல்துறை நடத்தியிருந்தாங்க. இந்த ஒரு விவகாரம் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. இதற்கும் அவங்க ஒரு நியாயம் வேணும் அப்படின்றத தான் சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் அப்ப எங்களை தாக்குன அந்த அதிகாரிகளை கைது செய்யணும், அவங்க மேல ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதையும் சிஜேபி தரப்புல ப்ரொட்டஸ்ட் நடத்தினவங்க சொல்லியிருந்தாங்க. அதுவும் இந்த ஒரு கோரிக்கைக்குள்ள அடங்குறதுனால அது மேலையும் நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றத மத்திய அரசு வாக்குறுதியா கொடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது.
தர்மேந்திர பிரதான் பதவி விலகின உடனே இந்த ஒரு செய்தி இந்தியா முழுக்க திருவிழா மாதிரி கொண்டாடப்பட்டது. டெல்லியில இருந்து சென்னை வரைக்கும் மாணவர்கள் அவங்களுடைய உற்சாகத்தை சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு வந்தாங்க. இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி மாணவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஜென்சி மாணவர்கள் எல்லாத்தையுமே ரொம்பவே ஈஸியா எடுத்துப்பாங்க, எல்லாத்தையும் ஃபன்னா மாத்திடுவாங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் அவங்க மேல வைக்கப்பட்டது. அதே மாதிரி போராட்ட களத்துல அவங்க நடந்து கொண்ட விதம் எல்லாமே நிறைய பேரை வியக்க வச்சது. ஏன்னா ஒரு போராட்டம்ன்றது எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த தடவை ஜென்சி நடத்தின போராட்டம்ன்றது அவங்க ரொம்ப கூலாவே இதை ஹேண்டில் பண்ணாங்க. தண்ணியை தெளிச்சு போலீஸ் விரட்ட முயற்சித்த போது அந்த ஒரு தண்ணியிலேயே ஆட்டம் போட்டாங்க. ஒரு காவல்துறை அப்படின்னு கூட பார்க்காம எல்லா இடத்துலயும் மாணவர்கள் அவங்கள முன்னிறுத்தி போராடினாங்க. இந்த ஒரு போராட்டத்துல பெண்கள் எல்லாருமே கவனிக்கப்பட்டாங்க. எல்லா பெண்களும் முன்னிருந்து போராடினாங்க. இந்த ஒரு விஷயத்த எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள்ல இருந்து நடிகைகள் வரைக்கும் அவங்களுடைய சமூக வலைத்தளங்களை ட்வீட் பண்ணி அதை வெளிப்படுத்தி இருந்தாங்க. இந்த அளவுக்கு இந்த ஒரு போராட்டம் உலகம் முழுக்க கவனம் ஈர்த்திருந்தது. ஏற்கனவே மத்திய அரசோடு சிஜேபி நிறுவனத்தை சேர்ந்தவங்க 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில என்ன நடக்க போகுது, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. அந்த பேச்சுவார்த்தை நடப்பதற்கு முன்பாகவே கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா செஞ்சுட்டாரு. அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா என்னென்ன முடிவுகள் வரப்போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே மாணவர்களுக்கு சாதகமா முடிவு பெற்றிருக்கு. ஆனா இப்ப என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, டெல்லியில போராடினவங்க எல்லாரும் இந்த ஒரு கோரிக்கைகளை தான் பிரதானமா வச்சு போராடினாங்க. அந்த ஒரு கோரிக்கைகள் இப்ப நிறைவேறி இருக்கு. ஆனா தமிழகத்துல அப்படின்றது நீட் பேன் பண்ணணும், இதுதான் அவங்களுடைய பிரதான கோரிக்கையா இருக்கு. தமிழகத்துல போராடுறவங்க எல்லாருமே நீட்டையே ஒழிக்கணும் அப்படின்றத தான் அவங்க போராடிட்டு வராங்க. சோ ஏற்கனவே டெல்லியில போராடுறவங்களுக்கும் தமிழ்நாட்டுல போராடுறவங்களுக்கும் இடையில நிறைய வேறுபாடு இருக்கு. சிஜேபி அங்க ஒரு கோரிக்கையை முன்வைக்குது, தமிழகத்துல வேறொரு கோரிக்கையை முன்வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் அவங்க மேல வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம நேற்று கூட டிஎம்கே சேர்ந்த ஜென்சி டிஎம்கே டிஷர்ட் போட்டு வந்தாங்க. இந்த ஒரு போராட்டத்தை திசை திருப்ப பாக்குறாங்க, கட்சி சாயம் பூச பாக்குறாங்க அப்படின்னு தமிழகத்துல போராடுறவங்க மேல நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. தமிழகத்துல போராடிட்டு வர மாணவர்கள் சொல்ற ஒரே கோரிக்கை நீட்டையே பேன் பண்ணணும், நீட்டை எங்களுக்கு தேவையில்லை. டெல்லியில போராடிட்டு வராங்க அப்படின்னா அவங்க நீட் தேர்வு வெளிப்படையா நடக்கணும் அப்படின்றதுக்காக போராடுறாங்க. ஆனா நாங்க போராடுறது நீட் தேர்வையே ஒழிக்கணுன்றதுக்காக தான் நாங்க போராடுறோம், எங்களுடைய கோரிக்கையும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாலன் இல்லத்துல மாணவர்கள் தொடர்ந்து போராடிட்டு வந்தாங்க. அவங்க போராடுறவங்களுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி தமிழகத்துல மறுபடியும் ஒரு போராட்டம் உருவாகிடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் மாணவர்கள் மத்தியில இருக்கு. அதனாலேயே மெரினா கடற்கரையெல்லாம் மூடிட்டாங்க, மாணவர்கள் அங்க போக வேணாம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி இருக்காங்க. விஜய் அவர்கள் வாய் திறக்கல, விஜய் அவர்கள் எங்களுக்காக பேசல அப்படின்ற ஒரு குமுறலையும் தமிழக மாணவர்கள் முன்வைக்கிறாங்க. ஆனா டிவிகே சார்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல டிவிகே நினைச்சா மட்டும் ஒண்ணும் நடந்துராது, எம்பிக்கள் மனசு வச்சாதான் இத முடிவு கொண்டு வர முடியும் அப்படின்றத டிவிகே சார்பா சொன்னாங்க அப்படின்னு பாடகர் அறிவு கூட சொல்லியிருந்தாரு. இதற்கு நடுவிலேயே நிறைய குழப்பங்கள் இருக்கு. இதற்கான முடிவுகள் என்னவா இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் மாணவர்கள் மத்தியில அதிகரிச்சுட்டு வருது. இந்த ஒரு போராட்டத்துக்கு பின்னாடி அரசியல் சாயம் பூசாம மாணவர்களுடைய உரிமையை பறிக்காம இந்த நீட் தேர்வை ஒழிக்கிற வரைக்கும் தமிழக மாணவர்களுடைய போராட்டம் தொடரும் அப்படின்றத அங்க போராடுற பலரும் அவங்களுடைய கருத்தா முன் வச்சிருந்தாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஒரு போராட்டம் அடுத்த கட்ட நிலைக்கு எப்படி செல்ல போகிறது. டெல்லியில முடிவு பெற்ற மாதிரி தமிழகத்துல முடிவு பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி மீண்டும் மெரினாவில மாணவர்களுடைய எழுச்சி இருக்க போகிறதா அப்படின்றது